நம சிவாய. நம்ம திருவாசகத்தை வாக்கியமாக பாஷ்யம் பார்த்துன்னு வரோம். இதில் அடுத்த இப்போ நம்ம பார்க்க போகிற வாக்கியம், ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் அப்படின்ற வார்த்தை. அப்போ இறைவன் தம்மை தடுத்து ஆட்கொண்டாருன்னு மாணிக்க வாசகர் மொழிகிறார் இந்த வாசகத்தில். உண்மையில் பக்தர் எல்லாருமே இந்த விதம் தான் உணர்றான். தவத்தின் மூலமாகவும் பிரம்மச்சரியத்தின் மூலமாகவும் மனசுனது அறிவு கூர்மையாலும் நுண்ணறிவாக நம்ம தெளிவடைகிறோம். அந்த அறிவை புத்தி சம்யோகம்னு சொல்கிறோம், சமய ஞானம்னு வேதாந்த சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதாவது நம்ம லௌகீக அறிவு கிடையாது, சுவாமி அறிகிற அறிவு நம்மளுக்கு வரும்பொழுது அதுக்கு இந்த பேர் வருது. அப்போ அப்படி அறிவு பரிபாகம் அடைஞ்சவாளுக்கு தான் பரபிரம்மத்தை கிரகிக்கிற அறிவு திறனே வருது. காந்தம் தான் இரும்பை எடுத்துக்கிறது, வேறு எந்த பொருளும் அந்த இரும்பை ஆக்கர்ஷணம் பண்ண போகிறது இல்லை. அந்த மாதிரி நம்மளுக்கு சுவாமி ஆக்கர்ஷணம் பண்ணுறதுக்கான ஞானத்தை அவர் தான் கொடுக்குறாரு. அடுத்த வார்த்தை, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அப்போது ஊனக்கண்ணாக இருந்தால் அதால் எந்த காட்சியும் காண முடியாது. ஆனால் தெளிஞ்ச மணக்கண்ணை வச்சுட்டு உன்னை பார்க்கலாமேப்பா. அந்த கரணமான அந்த மணக்கண் பண்படுறதுக்கு ஏற்ப நீ நன்னா உணரப்படுற. எவ்வளவு அது பண்படுறதோ அவ்வளோ நீ உணரப்படுற அப்படின்றது தானே அதில் வாக்கியமாக இருக்குது. அப்போது அஸ்ய ரூபம் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்லோகத்தில். ந சம்ஸ்கிருதே திஷ்டி ரூபமஸ்ய ந சுக்ஷ்வா பசியதி கஸ்ய சைனம். அப்போது இதில் ஒரு வார்த்தை சொல்கிறான், அவனுடைய வடிவம் காட்சியில் இருக்கிறதில்ல. இந்த பரமனை கண்டு யாரும் பார்க்கறதில்ல. யார் இந்த பரமாத்மான ஞானக்கண்ணால் நெஞ்சத்தில் இருக்கிறத அறிகிறாளோ அவள் தான் அமிர்த ஸ்வரூபமாக மாறா அப்படின்னு ஸ்லோகம் சொல்கிறது. அப்படி நம்மளால் நம்மளுடைய ஊனக்கண்ணில் சுவாமியை பார்க்க முடியாது, ஞானக்கண் மூலமாக தான் சுவாமியை உணர முடியும். அடுத்த வார்த்தை, போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே. அப்போ நீ பூர்ணமாக எங்கேயும் இருக்க. உனக்கு இது குறையிறது ஏறுறது எதுவுமே கிடையாது. பிற பொருளை சேர்த்துக்கிறதும் இல்லை, நீ அதில் கலந்து வேறு பொருளாக மாறுறதும் இல்லை, நீ குறையிறதும் இல்லை. அப்போ நீ புனிதமாகவே என்றைக்கும் இருக்க. அதனால் நீ புண்ணியனாக கருதப்படுற. நீ சுத்த சிவமாக இருக்க. புணர்வுமில்லா புண்ணியனே. புணர்வுனா மாற்றம், மாற்றமில்லா புண்ணியன் யார்? நீ தான். எல்லா பொருளும் மாற்றத்துக்கு உட்பட்டது ஒன்றை தவிர. காக்குமென் காவலனே காண்பரிய பேரொழியே அப்படிங்கிறார். அப்போ நீ என்றைக்கும் சாட்சியாக இருந்து என்னை காப்பாற்றி இருக்க வேந்தன் இல்லையா, என்னுடைய காவலன் இல்லையா? ஊனக்கண் கொண்டு காண முடியாத மனசாட்சின்ற மறவாத ஞான சுடர் நீதானப்பா அப்படின்னு சொல்கிறார் இந்த வார்த்தையில். ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற அப்படிங்கிறார். அப்போ நன்னெறியாக இருந்து உதிக்கிற பேரன்பு பெருக்கு நீதான். இன்பமாக துவங்கி துன்பமாக முடியறது தான் துன்மார்க்கம். ஆனால் நெறியாக முடியறது சன்மார்க்கம். ஜீவர்களுக்கும் ஜகத்துக்கும் முதல் காரணமாக ஈசன் இருக்கிறதுனால அவன்தான் அப்பன், அவன்தான் அத்தன். அப்படி இருக்கிறதுனால அவன் மிக்காய் அப்படின்னு அறியப்படுறான். அடுத்த வார்த்தை, தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் அப்படிங்கிறார். இப்போ பரமன் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறதுனால அவனுக்கு போக்கும் இல்லை, வரவும் இல்லை, அவன் புணர்றதுக்கான அவகாசமும் இல்லை. சாஸ்வதமாக உள்ள சுயஞ்சோதி பழம்புன்னு அவன் அழைக்கப்படுறான். சூரியன் நட்சத்திரம் முதலேவா ஒளி பிரளய காலத்தில் அணைஞ்சு போயிடுறது. ஆனால் பரமாத்மாவின் பிரகாசம் என்றைக்கும் இருந்துருக்கு. அதுக்கு பிரளயம் எதுவுமே அதை பாதிக்க போகிறது கிடையாது. அப்படி பரமாத்மாவின் நுண்ணறிவானது பிரபஞ்சத்தின் தோற்றத்திலையும் ஒடுக்கத்திலையும் தட்டுப்படாததாக இருக்குது. அதை கட்டுப்படுத்த எந்த சிருஷ்டியாலையும் முடியாது. அடுத்த வார்த்தை, மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் அப்படிங்கிறார். இயற்கையில் உள்ள ஸ்தாவர ஜங்கமம் சராச்சரம் எல்லாம் அறிவு நிறைஞ்சவையாக இருக்குது. இத்தனை வித அறிவுகளை ஏக்கமாக ஒரு வல்லறிவாளனா நீ தான் படைச்சிருக்க. இதில் இத்தனை அறிவோடையும் விளையாடுறது நீதானப்பா ஈஸ்வரனே அப்படின்னு அழைக்கிறார் இந்த வார்த்தையில். அடுத்த வார்த்தை, தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானேங்கிறார். அப்போ தெளிவானவன் நீ தான், திரண்ட பிரஞானம் நீ தான், நீ உள்ளத்தினுள்ள ஊற்றெடுத்துற பெருக்கு நீ தான். தூங்குறவனும் தூக்கத்திலும் தெளிவடைகிறவனுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் சொல்லப்படுறது அந்த தெளிந்த நில பிரஞானம்னு சொல்லப்படுறது. அந்த பிரஞானமாக இருக்கக்கூடியவர் சுவாமி தான். இதனை தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.